பாராளுமன்றத்தில் இன்றைக்கு தமிழ் பொது வேட்பாளர்ன்றது ஒரு பெரிய பேசுபொருளாக ஆகியிருக்குது. மதுபான சாலைக்குரிய உரிமத்துக்கான டீல் ஒன்றை பேசி வச்சோன்னு சஜித்தோட ஒரு ரகசிய டீல் ஒன்றும் இவர்கள் பேசியிருக்கணும் என்றும் அதற்கான ஆதாரங்கள் இந்த நாட்டிலே நாங்கள் ஒன்றாக வாழ முடியாது, நாங்கள் தனிநாடாக எங்களை தனியாக பிரித்து வாழ விடுங்கள் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. எங்களுடைய போராட்டம் ஆரம்பித்ததுக்கான காரணம், ஆயுதமேந்தி போராட்டம் ஆரம்பித்ததுக்கான பல சிங்கள மக்களுக்கு இது தெரியாது. ஒரு சில தமிழ் மக்கள் இன்று இந்த பொது வேட்பாளர், தமிழ் பொது வேட்பாளர் என்ற ஒருவரை தாங்கள் மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரங்கள் எடுத்ததை மறைக்கிறதுக்கு, தாங்கள் இன்று சில சலுகைகளை பெற்றதை வைத்துக் கொண்டு அவர்கள் பிரதான வேட்பாளருடன் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்று காலையிலேயும் கூட நான் அறிந்த விடயம், ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிரதான வேட்பாளர் ஒருவரை சந்தித்து அவருடைய பிரதிநிதிகளை சந்தித்து எவ்வாறு இந்த எதிர்வரும் தேர்தலிலே நாங்கள் மறைமுகமாக உங்களுக்கான ஆதரவை தரலாம் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழரசு கட்சியினுடைய மத்திய செயற்குழு, தமிழரசு கட்சியினுடைய மத்திய செயற்குழுக்கு சிலர் வராமல் தேரோட்டம் நிகழ்வுக்கு போனது அவர்களுக்கும் தெரியும். பெரும்பான்மை சமூகத்தினுடைய தலைவர்களுக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை நாங்கள் வழங்கியிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலேயும் இந்த தலைவர்கள் தமிழ் மக்களை ஏமாற்ற முயற்சித்தார் என்று சொன்னால், அதனைத் தொடர்ந்து தமிழ் மக்கள் எந்த பாதையிலே செல்வார் என்றதை நாங்கள் சொல்ல முடியாது. பிளஸ் என்னவாக இருக்கலாம், தமிழ் மக்கள் ஒரு காலத்தில் ஈழத்தை கேட்டனாங்க. அப்ப இது அந்த பிளஸ்ஸா அல்லது சமஷ்டின்ற பிளஸ்ஸா? டீல் ஐக்கிய, அதாவது சஜித் பிரேமதாச எதிர்கட்சி தலைவருடைய ஒரு டீல் இருப்பதாக இருந்தால் அந்த டீலை தெளிவாக என்னது கொடுக்க போறார்கள்ன்றதை தெளிவாக ஒரே மேடையில் தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் திட்ட தெளிவாக தெரிவிக்க வேண்டும். பொது வேட்பாளருடைய விஞ்ஞாபனம் வருவதற்கு முன்னிலே அதுல சிலர் போய் தீர்மானத்தை எடுக்கணும். அதுல கட்சி தலைவர் சொல்றார் தனக்கு தெரியாதுன்னு. ஜெஃப்னாபுரியின் சொந்தங்களுக்கு வணக்கம். தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். தேர்தலோடமான பல பரப்புரைகளை பிரதான தேர்தல் வேட்பாளர்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ் பொது வேட்பாளர்ன்றதும் ஒரு பெரிய பேசுபொருளாக வந்திருக்கு. அந்த வகையில் பாராளுமன்றத்தில் இன்றைக்கு தமிழ் பொது வேட்பாளர்ன்றது ஒரு பெரிய பேசுபொருளாக ஆகியிருக்குது. குறிப்பாக சாணக்கியன் பாராளுமன்றத்தில் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பவர்கள் தொடர்பாக ஒரு விமர்சனத்தை முன்வைச்சிருக்கின்றார். இவர்கள் தமிழ் பொது வேட்பாளர்களில் இருந்து விலகிறதுக்கான ஒரு அவன் ஆதரவு நிலைப்பாட்டிலிருந்து விலகிறதுக்கான சந்தர்ப்பங்களும் இருக்குது. ரணிலுடன் ஒரு மதுபான சாலைக்குரிய உரிமத்துக்கான டீல் ஒன்றை பேசி வச்சோன்னு நிறைய பேர் இருக்கணும். அந்த மதுபான சாலை உரிமங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கணும். சில நேரம் அவர்கள் இங்கே இருந்து விலகுவதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குது. தமிழ் பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டிலேருந்து விலகுவதற்குரிய சாத்தியக்கூறுகளும் இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அங்கையன் ராமநாதன் ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறார். என்னென்னா, உண்மையிலேயே சஜித் பிரேமதாசுக்கு ஆதரவாக தமிழரசு கட்சியினுடைய முக்கியஸ்தர்கள் இருக்கணும். அப்படி இருக்கின்ற பட்சத்தில் அவர்கள் எதற்காக இருக்கணும்? அதாவது சமஷ்டி தீர்வு தரப்போறாரா அல்லது 13+1 சொல்லினம் என்னத்தை தரப்போறார் என்ற ஒரு தெளிவில்லாத நிலை காணப்படுது. அது பற்றியும் அவர் குறிப்பிட்டிருக்கார். அது மட்டும் இல்லாமல் சஜித்தோட ஒரு ரகசிய டீல் ஒன்றும் இவர்கள் பேசியிருக்கணும் என்றும் அதற்கான ஆதாரங்கள் தன்னிட்ட இருக்குது என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். இது பற்றின காணொலிகள் எங்கள்கிட்ட இருக்கு. அதை நாங்கள் இதோடு நினைக்கிறோம், பாருங்கள். இலங்கைக்கு சுதந்திரம் கிடைத்தது 48ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் கிட்டத்தட்ட 75 வருடங்கள் பூர்த்தியடைந்த நிலையிலே இன்று வரைக்கும் இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வு ஒன்று கிடைக்கவில்லை என்றது நாங்கள் அனைவரும் அறிந்த ஒரு விடயம். 48ஆம் ஆண்டில் இருந்து 76ஆம் ஆண்டு வரைக்கும் எங்களுடைய அரசியல் தலைவர்கள் அரசியல் ரீதியான பேச்சுவார்த்தையின் ஊடாக அந்த அரசியல் தீர்வை பெறுவதற்கு எடுத்த முயற்சியில் அனைத்தும் சிங்கள தலைவர்களால் தோற்கடிக்கப்பட்டது. சிங்கள தலைவரால் தமிழ் மக்களை தமிழ் தலைவர் ஏமாற்றப்பட்டார்கள். ஆனால் அதனைத் தொடர்ந்து 76ஆம் ஆண்டு வட்டக்கோட்டை தீர்மானத்தின் ஊடாக இந்த நாட்டிலே நாங்கள் ஒன்றாக வாழ முடியாது, நாங்கள் தனிநாடாக எங்களை தனியாக பிரித்து வாழ விடுங்கள் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இந்திய இலங்கை ஒப்பந்தத்தினூடாக ஒரு மாகாண சபை முறைமை வந்ததுக்கு பிறகு எங்களுடைய அந்த தலைவர்கள் அரசியலே மீண்டும் இணைந்து 89ஆம் ஆண்டு மீண்டும் பாராளுமன்றத்துக்கு எங்களுடைய தமிழ் தலைவர்கள் வருகை தந்தார்கள். ஆனால் 2009ஆம் ஆண்டு எங்களுடைய விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு எங்களுடைய இருந்த ஒரு அந்த தமிழ் மக்களுக்கு இருந்த அந்த அரசியல் தீர்வு, அதாவது அந்த காலப்பகுதியிலே எங்களுடைய இளைஞர்கள் ஒரு தனி நாடுக்கான அந்த போராட்டம் 2009ஆம் ஆண்டு விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டது பிறகு அது ஒரு சாத்தியமில்லாத ஒரு விடயமாக மாறியது. அது அன்று இருந்து இன்று வரைக்கும் 2024 மீண்டும் 15 வருடங்கள் பூர்த்தியாயிருக்கின்றது. மீண்டும் இன்னொரு 15 வருடங்களிலே சர்வதேச சமூகத்துக்கு பல ஒப்பந்தங்கள் இலங்கை அரசாங்கம் வழங்கியிருந்தும் கூட எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் அவங்க நடைமுறைப்படுத்தாமல் 15 வருடங்களாக
மீண்டும் தமிழ் மக்களை ஏமாற்றின ஒரு வரலாறு தான் இருக்கு. இதே போலதான் 48ஆம் ஆண்டுல இருந்து 76ஆம் ஆண்டு வரைக்கும் தமிழ் தலைவர்களை, தமிழ் மக்களை சிங்கள அரசியல் தலைவர்கள் ஏமாற்றியதின் காரணமாகத்தான் ஆயுதம் ஏந்தி போராட வேண்டிய ஒரு நிலைக்கு சிங்கள தமிழ் மக்கள் தள்ளப்பட்டார்கள். எங்களுடைய போராட்டம் ஆரம்பித்ததுக்கான காரணம், ஆயுதம் ஏந்தி போராட்டம் ஆரம்பித்ததுக்கான பல சிங்கள மக்களுக்கு இது தெரியாது. நாங்கள் இந்த நாட்டிலே நாங்கள் ஒரு மூத்த ஒரு பூர்வீகமாக இந்த நாட்டிலே நாங்கள் வாழ்ந்த மக்கள். எங்களுக்கான அரசியல் உரிமை மறக்கப்பட்டதின் காரணமாக தான் ஆயுதம் ஏந்தி போராட வேண்டிய ஒரு சூழல் வந்தது. ஆனால் இன்று 2024ஆம் ஆண்டு விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டு 15 வருடங்களாக எந்த ஒரு அரசியல் தலைவரும் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வை தர மறுத்ததின் காரணமாக இன்று மீண்டும் இந்த நாட்டுக்குள்ளே நாங்கள் வாழ முடியாது, ஒன்றாக வாழ முடியாது என்ற அளவுக்கு கோஷம் எழும்பி இருக்கு. அப்ப இன்று ஒரு ஜனாதிபதி தேர்தல் நான் நினைக்கிறேன் இன்னொரு 15 நாட்கள் 16 நாட்கள் ஒரு 20 நாட்களுக்குள்ளே இந்த நாட்டிலே ஒரு ஜனாதிபதி அவர்கள் ஒரு தெரிவாகப்படுவது நாங்கள் எவரும் மறக்க முடியாத ஒரு உண்மை. பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த ஒரு சிங்கள தலைவர் இந்த நாட்டிலே ஜனாதிபதியாக 21ஆம் தேதி வருவதற்கான முழுமையான சாத்தியங்கள் இருக்கு. ஆனால் தமிழ் மக்கள், ஒரு சில தமிழ் மக்கள் இன்று இந்த பொது வேட்பாளர், தமிழ் பொது வேட்பாளர் என்ற ஒருவரை களம் இறக்க வேணும் என்று அந்த மனநிலை அந்த அளவுக்கு தள்ளப்பட்டதுக்கான காரணம் இந்த சிங்கள தலைவருடைய செயல்பாடு தான். இன்று நாங்கள் யுத்தம் முடிவடைந்து விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டு 15 வருடங்களுக்கு பிறகு இந்த ஒரு கோஷம் தமிழ் மக்கள் மத்தியிலே வந்திருக்கு என்று சொன்னால் இதுக்கு முழு பொறுப்பும் இந்த பெரும்பான்மை சமூகத்தினுடைய தலைவர்கள் பொறுப்பெடுக்க வேண்டும். ஆனால் இன்று நாங்கள் இந்த இடத்திலே ஒரு பொறுப்புள்ள ஒரு அரசியல் கட்சியாக, தமிழ் மக்களை 75 வருடங்களாக வழிநடத்திய ஒரு அரசியல் கட்சியாக நாங்கள் தமிழரசு கட்சி, பிரதானமாக தமிழரசு கட்சியினுடைய மத்திய செயற்குழு, தமிழரசு கட்சியினுடைய மத்திய செயற்குழுக்கு சிலர் வராமல் தேரோட்டம் நிகழ்வுக்கு போனது அவர்களுக்கும் தெரியும். அன்றைய நாளிலே ஒரு முக்கியமான தீர்மானம் எடுக்கப்படுது. அவங்க சில நேரம் விரும்பியே அந்த விடயத்துக்கு வருகை தராமல் விட்டார்களா என்று தெரியாது. ஆனால் இன்று இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தை தமிழரசு கட்சி இந்த பொது வேட்பாளர் விடயத்தை ஏற்கவில்லை. இது நாங்கள் தமிழரசு கட்சி மீண்டும் ஒரு முறை இந்த நாட்டினுடைய எதிர்காலத்துக்காக, இந்த நாட்டிலே தமிழ் மக்களுடைய எதிர்காலத்திலே இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு, இந்த பெரும்பான்மை சமூகத்தினுடைய தலைவர்களுக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை நாங்கள் வழங்கியிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலேயும் இந்த தலைவர்கள் தமிழ் மக்களை ஏமாற்ற முயற்சித்தார் என்று சொன்னால் அதனைத் தொடர்ந்து தமிழ் மக்கள் எந்த பாதையிலே செல்வார் என்றதை நாங்கள் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு பொறுப்புள்ள ஒரு கட்சியாக தமிழரசு கட்சி இம்முறையும் வெல்லக்கூடிய ஒரு பிரதான வேட்பாளருக்கு நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தை வழங்கியிருக்கிறோம். தாங்கள் 74 வருடங்களாக 75 வருடங்களாக தமிழ் மக்களை ஏமாற்றிய தரப்பு போல அல்ல, நாங்கள் இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வை வழங்குவதற்கு நாங்கள் தயார் என்று அதை நடைமுறைப்படுத்த ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குவதற்கு நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். ஏன் நாங்கள் அந்த முடிவு எடுத்திருக்கிறோம்? இன்று நான் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்துக்கு பின்னாலே இருக்கும் ஒரு சில அரசியல்வாதிகளை பகிரங்கமாக மிக மிக கடுமையான விமர்சனங்களை அவருக்கு எதிராக முன்வைத்திருக்கிறேன். ஆனால் நான் ஒரு பொழுதும் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தை ஆதரிக்கிற புலம்பெயர் தேசத்திலே இருக்கிற ஒரு சில மக்களையும், நாட்டுக்குள்ளே இருக்கும் சில சிவில் சமூக பிரதிநிதிகளையும், இந்த நாட்டில் இருக்க மூத்த பிரஜைகளை, தமிழ் மக்களிலே மூத்த பிரஜைகளை நான் விமர்சிக்கிறது அல்ல. அதுக்குரிய காரணம் 75 வருடங்களாக அவங்களுக்கு ஏமாற்றப்பட்டு இந்த நாட்டில் இருக்கும் தலைவர் மீது நம்பிக்கை இல்லாமல் போயிருக்கு. ஆனால் இன்று ஒரு சில அரசியல்வாதிகள் இது இன்னொரு வேட்பாளரை வெற்றி பெற வைப்பதற்காக எடுத்த ஒரு விடயத்தை இன்று தாங்கள் மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரங்கள் எடுத்ததை மறைக்கிறதுக்கு, தாங்கள் இன்று சில சலுகைகளை பெற்றதை வைத்துக்கொண்டு ஒரு பிரதான வேட்பாளர் தங்களுக்கு ஆதரவு தருமாறு கோருவதை ஆதரவு தராமல் தப்புவதற்காக ஒரு சில மக்கள் இன்று தமிழ் மக்களை குழப்பும் வகையாக பொது வேட்பாளரை ஆதரிக்கிறதை தான் நான் வன்மையாக கண்டித்து விமர்சிக்கிறேன். ஏனென்று சொன்னால் அவங்கள் தங்களுக்கு தேவையான தங்களுடைய தனிப்பட்ட தேவைகளை, தங்களுடைய லாபங்களை பெற்றெடுத்து அதனை உங்களுக்கு இதை நான் தந்திருக்கிறேன், நீங்கள் என்னை ஆதரிக்க வேண்டும் என்று அந்த வேட்பாளர் அவங்களுக்கு அறிவித்தல் கொடுக்கும் பொழுது அதுக்கு மறக்க முடியாமல் தான் இன்று ஒரு சிலர் பொது வேட்பாளர் என்ற விடயத்துக்கு பின்னுக்கு இருக்கிறார்கள். திரைமறைவிலே அவர்கள் பிரதான வேட்பாளருடன் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்று காலையிலேயும் கூட நான் அறிந்த விடயம் ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிரதான வேட்பாளர் ஒருவரை சந்தித்து அவருடைய பிரதிநிதிகளை சந்தித்து எவ்வாறு இந்த எதிர்வரும் தேர்தலிலே நாங்கள் மறைமுகமாக உங்களுக்கான ஆதரவை தரலாம் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சி நாங்கள் அவ்வாறாக மக்களுக்கான நாங்கள் துரோகத்தை செய்ய மாட்டோம். இலங்கை தமிழரசு கட்சியாக நாங்கள் பொறுப்புள்ள ஒரு அரசியல் கட்சி. இந்த நாட்டிலே கடந்த எங்களுடைய விடுதலை போராட்டம் நடந்த பொழுது இராணுவத்துடன் இணைந்து விடுதலை போராட்டத்தை காட்டி கொடுத்தவர்கள் இன்று மீண்டும் ஒரு முறை பொது வேட்பாளர் என்றதுக்கு பின்னால் இருந்து கொண்டு எங்களுடைய தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமையை காட்டி கொடுக்கிறதுக்கான ஒரு செயல்பாடை முன்னெடுக்கிறார்கள். இதுதான் யதார்த்தமான உண்மை.
இதை சொல்வதற்கு நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்னுடைய முதலாவது உரையிலே சொல்லியிருக்கிறேன், விமர்சனம் தான் என்னுடைய வளர்ச்சிக்கான காரணம். விமர்சித்து விமர்சித்து தான் எங்களை வளர்த்து விட்டார்கள். அதே போலதான் இந்த ஜனாதிபதி தேர்தல் என்ற விடயத்தையும் கூட பல அச்சுறுத்தல்கள். நீங்கள் தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்காமல் விட்டால் உங்களுடைய அரசியலை நாங்கள் அழித்து விடுவோம், நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக மீண்டும் தெரிவாகாமல் நாங்கள் பார்த்துக்கொள்வோம். நாங்கள் இந்த சவாலுக்காக பயந்து, இந்த இவ்வாறான அச்சுறுத்தலுக்கு பயந்து, இவ்வாறாக இவர்கள் வைக்கும் போலி விமர்சனங்களுக்கு பயந்து நாங்கள் தமிழ் மக்களுக்கு தேவையான விடயத்தை சொல்லாமல் ஓடி ஒழிக்க போறதில்லை. இன்று நாங்கள் ஏன் ஒரு பிரதான எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் 2024 ஆண்டு செப்டம்பர் மாதம் 21 ஒரு பிரதான வேட்பாளர் ஒருவர் வெற்றி பெற்றதுக்கு பிற்பாடு அடுத்த 5 வருடங்களிலே நாங்கள் நேரடியாக களத்தில் இருந்து மக்களுடைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கும் எங்களுக்கு அந்த மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கு. எங்களுடைய நீண்ட காலமாக தீர்க்கப்படாமல் இருக்கும் எங்களுடைய அரசியல் அதிகார பகிர்வு பிரச்சனை பிரதானமான பிரச்சனை இருக்கின்றது. எங்களுக்கு ஒரு தேர்தல் விஞ்ஞாபனத்திலே சொல்லப்பட்டிருக்கு, அதாவது அதிஉச்ச அதிகார பகிர்வு மீள பெற முடியாத அதிகார பகிர்வுன்றது சொல்லப்பட்டிருக்கு. அவ்வாறான ஒரு நிலையிலே அது ஒரு பிரதானமான ஒரு பிரச்சனை. இரண்டாவது பொறுப்பு கூறல். 2009 ஆண்டு இறுதி யுத்தத்திலே காணாமல் போய்விட்டவர்களுக்கு இதுவரைக்கும் நீதி கிடைக்கவில்லை, அது ஒரு இரண்டாவது பிரதானமான விஷயம். இதையும் தாண்டி மாவட்ட ரீதியாக குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலே பாரிய பிரச்சனைகளுடைய மக்கள் முகம் கொடுக்கிறார்கள். இந்த பிரச்சனைகளை உருவாக்கி விடுறது பெரும்பான்மை சமூகத்தினுடைய பிரதிநிதிகள், பெரும்பான்மை சமூகத்தில் இருக்கிற அமைச்சர்கள். கடந்த காலத்திலே தொல்பொருள் அமைச்சர் வடமாகாணத்திலே முல்லைத்தீவுக்கு சென்று அங்க இருந்த எங்களுடைய சைவ சமய வழிபாடுகளை செய்து கொண்டு வந்த அந்த சின்னங்களை அளித்திருந்தார். யார் செய்தது? ஒரு பெரும்பான்மை சமூகத்துடைய அமைச்சர். அதனைத் தொடர்ந்து எங்களுடைய அரசியல் கைதிகளை வாய்க்குள்ளே துவக்கை வைத்து பொறுப்பாக அவர்களை பாதுகாக்க பொறுப்பாக இருந்த, காவல்துறைக்கு பொறுப்பாக இருந்த, இல்லாட்டி பிரிசன்ஸுக்கு பொறுப்பாக இருந்த ராஜாங்க அமைச்சர் துவக்கை எடுத்து சென்று அரசியல் கைதிகளை முட்டி போட வைத்து அவர்களுக்கு பல அச்சுறுத்தலை வழங்கினார்கள். இதையும் தாண்டி மகாவெளி அதிகார சபையினுடைய நடைமுறைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த காலத்தில் இந்த மயிலத்தமடு மாதவனே என்று சொல்லி நான் பாராளுமன்றத்துக்கு தெரிவாகி முதலாவது 2020 ஆண்டு 9 மாதத்திலிருந்து இந்த 9 மாதம் வரைக்கும் போராடி கொண்டிருக்கும் விஷயம் எங்களுடைய மேச்சதரை காணியை அபகரிப்பு செய்வது. இதை ஆரம்பித்தது யார்? கிழக்கு மாகாணத்துடைய முன்னாள் ஆளுநர் அனுராதா யஹம்பத்தார் தான் இதை ஆரம்பித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து புலனர்வு மாவட்டத்துடைய அமைச்சர் ஒருவராக இருந்த அந்த மகாவெளி அதிகார சபைக்கான அமைச்சர் தான் அதை நடைமுறைப்படுத்தினார். தொடர்ந்து அது அவர்களுக்கு எதிராக சட்டம் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தது. இன்று தொல்பொருள் பிரச்சனை அவ்வாறே தான் இருக்கின்றது. இன்று தொல்பொருள் என்ற பெயரிலே பௌத்த பிக்குமேர் வந்து அந்த பிரதேசங்களை அவங்களுடைய அடாவடித்தனம் குறைத்திருந்தாலும் கூட தொல்பொருள் பிரச்சனைக்கான நிரந்தரமான ஒரு முடிவு இதுவரைக்கும் இல்லை. அப்ப இதை தாண்டி 2024 ஆண்டு புதிதாக தெரிவாகும் ஜனாதிபதி, அந்த தெரிவாகக்கூடிய ஜனாதிபதிக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய சூழலிலே நாங்கள் இல்லாமல் விட்டால் அடுத்த 5 வருடங்களே நாங்கள் பாராளுமன்றத்துக்கு வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இந்த மக்கள் அன்றாட முகம் கொடுக்கும் பிரச்சனைகளுக்கு நாங்கள் தீர்வுகளை வழங்க முடியாமல் போய்விட்டால் மக்கள் எங்கள் மீது இன்னும் அதிருப்தி அடைவார்கள். அப்ப அந்த வகையிலே இன்று ஒரு பொது வேட்பாளர் என்ற ஒருவரை ஆதரிக்கிறதினூடாக அவர்கள் சொல்லும் ஒரே ஒரு விடயம், சர்வதேச சமூகத்துக்கு எங்களுடைய பிரச்சனையை நாங்கள் எடுத்து சொல்ல போறோம். சர்வதேச சமூகத்துக்கு 75 வருடங்களாக எங்களுடைய பிரச்சனை தெரியும். 2009 ஆண்டு லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்படும் பொழுது மௌனமாக வேடிக்கை பார்த்த சர்வதேசம் இன்று ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்குகளை நாங்கள் ஒருவருக்கு போடுறதினூடாக திரும்பி பார்த்து எந்த விடயத்தையும் செய்ய போறதல்ல. இன்று சர்வதேச உலக அரசியல் மாறி இருக்கின்றது. 80 கால பகுதியிலே எங்களுக்கு இருந்த அந்த அனுதாபம், இன்று எங்களுக்கு இருந்த தனி விசேட கவனிப்பு, சில நாடுகளுக்கு மத்தியில் எங்களுக்காக இருந்த விசேடமான அனுதாபம் இன்று குறைந்திருக்கலாம். அது யதார்த்தமான ஒரு உண்மை. அப்ப அந்த வகையிலே இன்று இந்த நாட்டிலே வந்து நீங்கள் ஒரு பொது வேட்பாளர் என்றவரை ஆதரித்து விட்டீர்கள் சொன்னால் நாங்கள் இந்த நாட்டிலே வந்து இந்த விடயங்களை செய்து தருவோம் என்று எந்த சர்வதேச நாடும் சொல்லவில்லை. அதுக்கான சர்வதேச ரீதியான ஆதரவும் இல்லை. சர்வதேச ஆதரவு என்று சொல்றது இல்லாட்டி சர்வதேசனுடைய உதவி என்று சொல்றது இன்னொரு அயல் நாட்டிலே இருக்கும் ஒரு சைவ ஆலயத்துடைய கோயில் தேர் விழாக்கு போறது சர்வதேச ஆதரவு இல்லை. அந்த இன்னொரு அயல் நாட்டுக்கு சென்று அந்த நாட்டில் இருக்கும் எங்களுடைய புலம்பெயர் தேசத்தில் வாழும் ஒரு சில மக்களை சந்திக்கிறன்றது சர்வதேசனுடைய உதவி கிடைக்கிறது என்று அல்ல. இந்த சர்வதேச உதவி கிடைக்கும் இப்படியான ஒரு சரியான ஒரு காரணம் கூட இல்லாமல் தான் இன்று இந்த பொது வேட்பாளர்ன்றதுக்கு விடயத்துக்கு பின்னால ஒரு சில அரசியல்வாதிகள் எங்களுடைய மக்களை தவறான வழியிலே கொண்டு செல்ல பார்க்கிறார்கள். நாளைய தினம் மகாவெளி அதிகார சபையிலே மீண்டும் ஒரு முறை
மயிலத்தமடு மாதவனையிலே வந்து மீண்டும் ஒரு முறை ஒரு பெரும்பான்மை சமூகத்தினுடைய ஒரு அமைச்சர் அந்த குடியேற்ற திட்டங்களை தொடர்ந்து முன்னெடுக்க முயற்சி எடுத்தால் நாங்கள் பொது வேட்பாளருக்கு ஆதரவளித்து நாங்கள் இந்த நாட்டிலே ஜனாதிபதியாக வரக்கூடியவர்களுடைய முடிவை நாங்கள் மாற்றி விடுவோமாக இருந்தால், இன்று நாங்கள் வாக்களிக்காம விட்டால் ஒருவர் ஜனாதிபதியாக வரலாம், நாங்கள் வாக்களித்தால் இன்னொரு ஜனாதிபதியாக வரலாம். இதுதான் உண்மை. நாங்கள் அதனை தொடர்ந்து ஐயையோ மயிலத்தமடு பிரச்சனைக்கு நீங்கள் தீர்வு தர வேண்டும் நாங்கள் யாரிடம் போய் பேசுவது? இந்த பொது வேட்பாளர் வந்து பேசுவாரா? இல்லை என்று சொன்னால் இந்த பொது வேட்பாளருக்கு ஆதரவாக செயல்பட்டு கொண்டிருக்கும் வெளிநாட்டிலே இருக்கும் ஒரு சில சக்திகள் வந்து பேசுவார்களா? அவர்கள் இந்த நாட்டை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டு அவங்கள் மிகவும் ஒரு கஷ்டத்துக்கு மத்தியிலே தான் இந்த நாட்டிலிருந்து தப்பி சென்றார்கள். ஆனால் இன்று 30-40 வருடங்களாக அவங்கள் அந்த நாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று இந்த நாட்டிலே புலத்திலே இருக்கும் எங்களுடைய பண்ணையாளருடைய பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வொன்றை முன்வைக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கின்றது. நாங்கள் சொல்லவில்லை கடந்த 75 வருடங்களாகவே வந்து நாங்கள் ஆதரவித்த அனைவரும் ஜனாதிபதியாக வந்திருக்கிறார்கள் என்று. அண்மை காலமாக 2015ஆம் ஆண்டிலே நாங்கள் ஆதரவு கொடுத்த மைத்ரிபால சிறிசேன வென்று விட்டார். மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியிலே பல விடயங்களை சாதிக்கக்கூடியதாக இருந்தது. நாங்கள் எந்த விடயத்தையும் சாதிக்கவில்லை என்று எவரும் சொல்ல முடியாது. புதிய அரசியலமைப்புக்கான ஒரு விரைவு வந்தது. எங்களுடைய வடக்கு கிழக்கிலே பல ஆயிரக்கணக்கான காணிகள் விடுவிக்கப்பட்டது. இவ்வாறாக இன்னும் பல உதாரணங்களை நான் சொல்லிக்கொண்டே போல. ஆனால் எங்களுடைய மக்களுக்கு தெரியும் 2019ஆம் ஆண்டிலே நாங்கள் சஜித் பிரேமதாசாவை ஆதரித்திருந்தோம். அவர் தோத்து விட்டார். அவர் வென்றிருந்தால் அந்த நேரத்திலே நாங்கள் ஆதரித்த ஒருவரை நாங்கள் ஆதரித்து ஏமாந்து போயிருக்கோம். நாங்கள் ஆதரித்த தொடர்ச்சியாக ஆதரித்து வந்த அனைத்து ஜனாதிபதிகளையும் வென்று அதனைத் தொடர்ந்து அவங்கள் தங்களுடைய வேலை திட்டத்திலே எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்காமல் விட்டிருந்தால் அந்த வாதம் சரியாக இருக்கும். ஆனால் இன்று நாங்கள் 2015 விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்டதுக்கு பிறகு ஒரு 5 வருட அதுலேயும் 5 வருடம் இல்லை, 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நடந்தது. 2015ஆம் ஆண்டு 8ஆம் மாதம் பாராளுமன்ற தேர்தல் நடந்தது. அதிலே இருந்து 2018ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 26ஆம் தேதி மைத்ரிபால சிறிசேன மீண்டும் மஹிந்த ராஜபக்ச அவர்களை பிரதமராக நியமித்ததுக்கு பிறகு அந்த நிலைமை மாறிவிட்டது. ஒரு 3 வருட காலப்பகுதி தான். அப்ப அந்த வகையிலே இன்று இந்த தொல்பொருள் விடயங்களை நாங்கள் தடுக்கிறதாக இருந்தால் தொல்பொருள் விடயங்களின் ஊடாக எங்களுடைய தொல்பொருள் திணைக்களமின் ஊடாக எங்களுடைய மக்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனைகளை நாங்கள் நிறுத்துவதாக இருந்தால் நாங்களும் ஒரு பலமான சக்தியாக இருக்க வேணும். நாங்களும் எங்களுடைய ஒரு பலத்தை நாங்கள் காட்ட வேணும். அதே போலதான் எதிர்வரும் காலத்திலே நாங்கள் மகாவலி அதிகார சபையிலே நடக்கும் சட்டவிரோதமான குடியேற்றங்களை நாங்கள் நிறுத்துவதாக இருந்தால் நாங்கள் ஒரு பலமான சக்தியாக இருக்க வேண்டும். நாங்கள் அதே போல இன்னும் பல உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இன்று கல்முனை எடுத்தால், அம்பாறை எடுத்தால், கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் சம்பந்தமாக இன்று நாங்கள் எங்களுடைய முயற்சியின் காரணமாக ஒரு கணக்காளர் ஒருவரை நியமித்திருக்கிறோம். ஆனால் அந்த கணக்காளர் ஒரு கிழமைக்கு 2 நாட்கள் தான் வருவார். ஆனால் இதுவரைக்கும் அந்த கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்துக்கான ஒரு வங்கி கணக்கு இல்லை. இதான் நான் நினைக்கிறேன், இலங்கையிலே ஒரே ஒரு பிரதேச செயலகம் ஒரு வங்கி கணக்கு இல்லாமல் செயல்பட்டு கொண்டிருக்கும் பிரதேச செயலகம். அப்ப இந்த விடயங்களை பற்றி இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு நாங்கள் ஒரு அனைவரும் ஒரு முடிவொன்றை எடுத்து 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி வரும் ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் அனைவரும் பொது வேட்பாளருக்கு ஆதரவளித்து இந்த நாட்டில் இனி எங்களுக்கு வாழக்கூடிய சூழல் இல்லை என்று எங்கள் எல்லாரையும் வேற எங்கேயோ ஒரு நாட்டுக்கு எல்லாரும் அழைத்து கொண்டு போக போறாருன்னு சொன்னா அது சரி. ஆனால் 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகும் இந்த நாட்டிலே தான் தமிழ் மக்கள் வாழ வேண்டும். இந்த நாட்டிலே தான் எங்களுடைய பிரச்சனையை தீர்த்து கொள்ள வேண்டும். நாங்கள் எங்களுடைய நிலங்களை நாங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டும். நாங்கள் போராட பயந்தொரு இனம் அல்ல. நாங்கள் பயந்து எங்களுடைய ஒரு தோல்வி மனநிலையிலே நாங்கள் எல்லாத்தையும் விட்டு போட்டிருக்க போற ஒரு இனம் அல்ல. எங்களுடைய இனத்தினுடைய தேவைகளை நாங்கள் அடித்து பறிக்க வேண்டும். நாங்கள் எங்களுடைய உரிமைகளை நாங்கள் பெற்றெடுக்க வேண்டும். அதுக்கான வழிகளை நாங்கள் தான் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இவ்வாறான சந்தர்ப்பங்கள் உண்மையிலே எங்களுடைய தமிழ் மக்களுக்கு இவ்வாறான சந்தர்ப்பங்கள் ஒரு 5 வருடங்களுக்கு ஒருக்காகத்தான் வரும். ஏனென்று சொன்னால் பாராளுமன்ற தேர்தலிலே நாங்கள் எத்தனை ஆசனங்கள் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் சரி, எந்த கட்சிக்கு வந்தாலும் சரி, 225 பாராளுமன்றத்திலே 225 பேர் இருக்கும் பாராளுமன்றத்திலே எங்களுடைய பாராளுமன்றத்துடைய எண்ணிக்கை பெருமளவான மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய எண்ணிக்கை அல்ல. இதனால் தான் நாங்கள் சட்டங்கள் அமல்படுத்துவதற்கும் அதிகார பயிர்வு அவசியம் என்று சொல்றது. எங்களுடைய பிரதேசங்களிலே நாங்கள் எங்களுக்கு தேவையான தீர்மானங்களை சட்டங்களை அமல்படுத்திக் கொள்ளலாம். அது நாட்டுக்கு ஒட்டுமொத்த நாட்டுக்கு பாதகமான சட்டங்கள் அல்ல, எங்கட மக்களுக்கு பொருத்தமான தேவை பிரச்சனையை தீர்க்கக்கூடிய சட்டங்கள் இயக்க வேண்டும் என்று. ஆனால் ஜனாதிபதி தேர்தல் ஒரு தேர்தல் மட்டும்தான். எங்களுடைய வாக்கு மிக முக்கியமான ஒரு வாக்காக மாறுற சந்தர்ப்பம் 5 வருடங்களுக்கு ஒருக்காக தான் எங்களுக்கு கிடைக்கும். அதிலேயும்
2019ஆம் ஆண்டிலே நாங்கள் ஒரு வேட்பாளரை சஜித் பிரேமதாஸ் அவர்களை நாங்கள் ஆதரித்திருந்தாலும் கூட அந்த தேர்தலிலே கிட்டத்தட்ட 14 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் அவர் வென்றிருந்தார். இம்முறை தேர்தல் அதை விட முழுமையான வித்தியாசமானது. இலங்கை வரலாறிலே ஒரு ஜனாதிபதி தேர்தலே ஒரு முன்முன போட்டி. அப்ப தெற்கினுடைய வாக்கு மூன்றாக பிரிந்திருக்கும் வேளையிலே நாங்கள் வடக்கு கிழக்கிலையும் சரி இந்த நாட்டிலே இருக்கும் தமிழ் பேசும் மக்களுடைய வாக்கு அதிகளவான ஒரு பெருமதியான வாக்காக மாறி இருக்கு. வளமைக்கு மாறாக 5 வருடங்களுக்கு ஒருக்காக எங்களுடைய வாக்குகளுக்கு பெருமதி வருவதுன்றது எங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்தபடி. ஆனால் இம்முறை தேர்தலிலே அது இன்னும் அதிகமாக வந்திருக்கு. அந்த வாக்குக்கான பலம் இன்னும் அதிகமாக இருக்கு. நாங்கள் இன்று இந்த பிரதான வேட்பாளர் மூவருடைய எங்களுடைய கட்சி பேசியிருக்கு. மூவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலையும் சில விடயங்கள் உள்வாங்கப்பட்டிருக்கு. அதிலே இலங்கை தமிழரசு கட்சி ஒருவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை பார்த்து அவர் அது சிறந்த விஞ்ஞாபனம் என்ற ஒரு முடிவு எடுத்திருக்கு. இந்த எதிர்வரும் ஒரு சில வாரங்களிலே எங்களை மக்களை குழப்பி ஒரு சிலர் தங்களுடைய லாபத்துக்காக ஒரு சிலர் குழப்பி விடுவதனூடாக இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் மக்கள் அடுத்த 5 வருடங்களுக்கும் அந்த பிரச்சனைக்கு முகம் கொடுக்க வேண்டியவர்கள் இருப்பார்கள். நாங்களும் அடுத்த ஒரு பாராளுமன்றத்திலே பலமிழந்து எங்களுடைய ஆதரவு இல்லாமல் ஒருவர் ஜனாதிபதியாக வருகை தந்தால் அவர் என்ன சொல்வார்கள்? நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தரவில்லை, எங்களுடைய பிரச்சனைகளை உங்களுடைய பிரச்சனையை நாங்கள் செய்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் எங்களுக்கு ஆதரவானவர்கள் செயல்பட்டருடைய பிரச்சனை தான் நாங்கள் தீர்த்து தருவோம். இதே தான் கோட்டா சொன்னார். அவர் சொன்னதை போலே நடந்து கொண்டார். 2020ஆம் ஆண்டு குடியேற்ற திட்டங்கள், தொல்பொருள், அது இது சகலதும் மகாவலி எல்லா பிரச்சனையும் ஆரம்பித்தாரேன். எங்களுடைய அந்த நேரத்திலே எங்களுடைய ஒரு சில தமிழ் தரப்பினர் தங்கள் ஜெயிலிருந்து தப்பி வர வேண்டும் என்றதுக்கு அந்த நேரத்தையும் ஆதரவு வழங்கினார்கள். ஆனால் பெருமளவானவர்கள் ஆதரவு வழங்கல. அவருக்கு நாங்கள் ஆதரவு வழங்க முடியாது. ஏனென்றால் அந்த காரணத்தினால் தான் நாங்கள் ஆதரவு வழங்கவில்லை. ஆனால் இம்முறை தேர்தலுக்கு பிறகு இன்னொரு பல விடயங்களை சொல்ல இன்று வடக்கு கிழக்கு என்று நாங்கள் வடக்கு கிழக்குக்கான ஒரு தீர்வு என்று நாங்கள் பேசும் பொழுது, இணைந்த வடக்கு கிழக்கு என்று நாங்கள் பேசும் பொழுது ஒரு சில அரசியல் தலைவர்கள் வடமாகாணத்திலே இருக்கும் மக்களை பற்றி மட்டும் சிந்திக்கிறாரா என்ற சந்தேகம் வருகின்றது. இந்த கிழக்கு மாகாணத்திலே நலனை பற்றி யோசிக்கும் எவரும் கிழக்கு மாகாணத்தில் இருக்கும் தமிழ் மக்கள் நாங்கள் ஒரு அரசியல் பலமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றதை உணர்ந்து கொள்வார்கள். இன்று மட்டக்களப்பை எடுத்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பிலே காணி அபகரிப்பு, அதாவது வாகரை பிரதேசத்தை எடுத்தீங்கன்றால் வாகரையிலே யாரென்றே தெரியாத தனிநபர்கள் வந்து அரச காணி அடைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் நிறுத்த இல்லாமல் இருக்கிறோம். வாகரையிலே ரால் பண்ணை என்ற பெயரிலே மக்களுடைய காணிகளை ஆயிரக்கணக்கான ஏக்கர்களை ஒரு சில அரசியல்வாதிகள் சுவீகரிக்கிறார்கள். மட்டக்களப்பிலே தங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு கொடுக்கிறதுக்காக ராஜாங்க அமைச்சர்கள் காடு பகுதிகளை வெளியாக்கி இருக்கிறார்கள். நாங்கள் தடை செய்ய முடியாமல் இருக்கிறோம். நாங்கள் அடுத்த ஒரு இலுமினைட் பிரச்சனை, இலுமினைட் அகழ்வுக்கு மட்டக்களப்பு, மன்னார், திருக்கோவில் இந்த பிரதேசங்களில் இலுமினைட் அகழ்வு நடந்து கொள்றதுக்கான அனுமதி வழங்கப்பட்டது. அந்த இலுமினைட் அகழ்வு நடந்து கொண்டிருக்கும் பொழுது வாகரையிலையும் சரி திருக்கோயிலையும் சரி நேரடியாக நான் சம்பந்தப்பட்டு தான் இந்த பிரச்சனையை நிறுத்தியிருக்கிறேன். வாகரையிலே இருந்திருக்கும் அந்த மக்களுடைய கோரிக்கைக்கு அமைவாக நாங்கள் எங்களுக்கு இருக்கும் ஒரு சில அரசியல் பலம், குறிப்பாக சொல்ல போனால் ஒரு ஜனாதிபதி தேர்தல் வரப்போகின்றது, தமிழ் மக்களை பகைக்கக்கூடாது என்ற ஒரு மனநிலையை பயன்படுத்தி அதை நிறுத்தக்கூடியதாக இருந்தது. ஆனால் நாங்கள் இந்த தேர்தலிலே நாங்கள் ஒரு எங்களுடைய வாக்கு பலத்தை நாங்கள் பயன்படுத்தாமல் விட்டு நாங்கள் ஒருவரை வெற்றி பெற செய்து இன்னொருவரை தோற்கடிக்க பண்ணி அவர்கள் தமிழ் மக்களுக்கு எதிரானவர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பார்களாக இருந்தால் நாங்கள் நாளைக்கு சென்று இந்த இலுமினைட் பிரச்சனை நிறுத்த முடியாது. இலங்கை தமிழரசு கட்சியினராகிய நாங்களும் இடம்பெறுகின்றோம். இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய வணக்கத்துக்குரிய மத தலைவர்களே, எங்களுடைய கௌரவ முன்னாள் அமைச்சரும் மன்னிமன்னுடைய கௌரவத்துக்குரிய பாராளுமன்ற உறுப்பினரும் அகில இலங்கை மக்கள் காங்கிரசினுடைய கௌரவ தலைவருமாகிய ரிஷாட் மதூதன் ஐயா அவர்களே, கட்சி சார்ந்தவர்களே, ஏனையவர்களே, அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். நாங்கள் ஒரு தீர்க்கமான முடிவோடு இருக்கிறோம். சஜித் பிரேமதாசவை இந்த மண்ணில் இருந்து நாங்களே நாடரிக்க வேண்டும் என்கின்ற உறுதியான நிலைப்பாடோடு இலங்கை தமிழரசு கட்சி நிற்கிறது. 13 பிளஸை நடைமுறைப்படுத்தி ரத்தம் சிந்திய இந்த மண்ணிலிருந்து, அவலம் நிறைந்த இந்த மண்ணிலிருந்து நாங்கள் ஒரு புதிய பயணத்தை நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம். தமிழ், சிங்களம், முஸ்லிம் என்கின்ற அத்தனை வேறுபாடுகளையும் கடந்து நாங்கள் ஓர் அணியிலே இனவாதத்தை உடைத்தறிந்து இந்த நாட்டிலே ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை, புதிய அரசியல் சித்தாந்தத்தை எழுதுவதற்காக இந்த காணொலியில் திங்கட்கிழமை நடந்த முல்லைத்தீவில் நடந்த எதிர்க்கட்சி தலைவர் கௌரவ சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் திரு சின்னையா யோகேஸ்வரன்,
முல்லைத்தீவைச் சேர்ந்த பிராதேச சபா உறுப்பினர், முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர், இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்தவர். அவர் இந்த மேடையில் இருந்து திட்ட தெளிவாக ஒரு விடயத்தை சொல்லுகிறார். தாங்கள் தமிழரசு கட்சி கௌரவ எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவை ஆதரிப்பதற்கான காரணம் 13+ கிடைக்கும் என்ற இதை சொல்லி, அப்போ இது 13+ என்று சொல்லும்போது கடந்த காலங்களிலும் நாங்கள் இந்த ப்ளஸ் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் ப்ளஸ்ன்றது என்னென்னு எங்களுக்கு தெரியாது. இப்பயும் இந்த மறுபடியும் இந்த ப்ளஸ் சொல்லப்படுகிறது. ப்ளஸ்ஸுக்குன்னு சொல்லும்போது ப்ளஸ்ஸுக்கே இல்லை. ப்ளஸ் என்னவாகவும் இருக்கலாம். ஏன்னா தமிழ் மக்கள் ஒரு காலத்தில் ஈழத்தை கேட்டனாங்க. அப்போ இது அந்த ப்ளஸ்ஸா அல்லது சமஷ்டின்ற ப்ளஸ்ஸா, எந்த ப்ளஸ்ன்றதை தெளிவுபடுத்தணும். தெளிவுபடுத்தினாத்தான் இன்றைக்கு தமிழ் மக்களும் சிங்கள மக்களுக்கும் என்ன நடக்க போகிறதுன்றது தெரியும். இது தமிழனாக நான் உண்மையில் இதை வரவேற்கிறேன். அதாவது 13+ என்று சொல்லி இந்த எல்லை சமஷ்டிக்காகவோ அல்லது எங்களுடைய சொல்லப்படுகின்ற ஈழத்துக்காக போகுமாக இருந்தால் நானும் தமிழனாக பெருமைப்படுறேன். ஆனால் இது எதிர்க்கட்சி தலைவருடைய மேடையில் சொல்லும் போது எதிர்க்கட்சி தலைவரும் அதில் இருந்திருந்தார், அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார். அப்போ தமிழரசு கட்சி ஒரு உடன்பாடு, அதாவது ஒரு டீல் அதாவது சஜித் பிரேமதாச எதிர்க்கட்சி தலைவருடைய ஒரு டீல் இருப்பதாக இருந்தால் அந்த டீலை தெளிவாக தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் வெளிப்படையாக இந்த 13+னுடைய எல்லை என்ன வேலை திட்டம் செய்ய போறோம்ன்றதை சொல்லணும். ஏனென்றால் இப்போ இந்த 13+ என்று சொல்லுகின்ற விடயம் கௌரவ எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய விஞ்ஞாபனத்தில் உள்ளடக்கப்படவில்லை. அப்போ ஒன்று, அவர்கள் தெளிவாக இந்த 13+ என்றது சொல்லப்படுகின்ற சமஷ்டியாகவா அல்லது ஈழமாகவா என்னது கொடுக்க போறார்கள்ன்றதை தெளிவாக ஒரே மேடையில் தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கும் திட்ட தெளிவாக தெரிவிக்க வேண்டும். அல்லாவிட்டால் இது மறுபடியும் தமிழ் மக்களுடைய வாக்க போலியான வாக்குறுதிகளை கொண்டு போய் நிபந்தனையற்ற ஆதரவை கொடுப்பதற்கான ஒரு முறைமையே என்றதை மக்கள் உணர்ந்து கொள்வார்கள். ஆகவே நான் மறுபடியும் கேட்கிறேன், இந்த 13+ என்று சொல்லுகிறத விடயமாக இருக்கட்டும் அல்லது இலங்கை தமிழரசு கட்சி இப்போ கௌரவ எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசாவை ஆதரிப்பதற்கான டீல் என்னவோ அந்த டீலை வெளிப்படையாக மக்களுக்கு சொல்லி இதுதான் நாங்கள் அவர்களூடாக பெற்றுக் கொடுக்க போகிறோம் என்றதை தெரிவித்து அதற்கு பிறகு கொடுக்கும் ஆதரவு ஊடாக மக்களும் தெளிவுபடுவார்கள். இல்லாவிட்டால் இன்று தமிழரசு கட்சியில் ஒரு சிலர் ஆதரவு கொடுக்கணும் என்றும் ஒரு சிலர் ஆதரவு இல்லை என்றினம். அப்போ இன்றைக்கு பொது வேட்பாளர்களுடைய அறிக்கை, அதாவது விஞ்ஞாபனம் வர முன்னமே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சொன்ன போனால் உங்களுக்கு தெரியும், பாராளுமன்றத்தில் ஒரு முக்கியமான பேச்சு பொருள் ஒன்று இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது மாகாண சபைக்கான தேர்தல் உடனடியாக கொண்டு வரதுக்காக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் ஒரு பில் ஒன்றை கொண்டு வந்திருந்தார். அந்த பில்லுடைய லெஜிஸ்லேட்டிவ் ப்ரோசஸ் அந்த கமிட்டியில் நானும் கலந்து கொண்டிருந்தேன். அது நிச்சயமாக அதாவது எங்களுடைய மக்கள் மட்டுமில்லை, இந்த நாட்டு மக்களுக்கே மாகாண சபையுடைய தேர்தல் நீண்ட காலமாக வைக்கப்படாமல் இருக்கிறது. அது கட்டாயம் வைக்கப்பட வேண்டிய ஒரு விடயம். ஆனால் இந்த மாகாண சபை தேர்தல் ஏன் வைக்கப்படாமல் போனதுன்ற காரணத்தையும் ஒரு போய் பார்த்தோம் என்றால் 2017 ஏன் வைக்கப்படாமல் போனது? எல்லை நிர்ணயம் என்ற ஒரு விடயத்தை கொண்டு வந்து அந்த நேரம் வடக்குல ஒரு மாகாண சபை இருந்தது. அதில் அப்போ இருந்தவர் கௌரவ முன்னாள் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் ஐயா. அவர்களுடைய ஆதரவு அந்த நேரம் ஒரு அலையொன்று அடித்து கொண்டிருந்ததை உணர்ந்த தமிழரசு கட்சி அந்த நேரம் இந்த மாகாண சபை தேர்தலை தள்ளி வைப்பதற்கு எல்லை நிர்ணயத்தை காரணம் காட்டி அன்றைக்கு பாராளுமன்றத்தில் கொண்டு வந்த தீர்மானத்துக்கு இலங்கை தமிழரசு கட்சியும் கைதூக்கினவர்கள். அப்ப அதாவது அதிகார பயிர்வு என்று கேட்டுக்கொண்டிருக்கிற அதே கூட்டம் தான் அன்றைக்கு அந்த அதிகார பயிர்வு ஊடாக வரக்கூடிய அந்த தேர்தலை பிற்போட வைத்தவர்கள். இன்றைக்கு அவர்கள் மறுபடியும் தேர்தலை கொண்டு வரணும் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை கௌரவ உறுப்பினர் கொண்டு வந்த போதிலும் இன்றைக்கு பொது வேட்பாளருடைய விஞ்ஞாபனம் என்னவென்று அறிய முன்னமே, அதாவது 2 பெரும்பான்மை வேட்பாளர் முக்கியமாக இருக்கும்போது, அதாவது ஜனாதிபதி அவர்களாகவும் இருக்கட்டும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கட்டும், இன்றைக்கு ஜனாதிபதி அவர்களோட ஒரு பேச்சுவார்த்தையை வைத்து இந்த பாராளுமன்றத்தில் இந்த தீர்மானத்தை கொண்டு வருகின்ற வேளையில் இந்த தேர்தலை இந்த தீர்மானத்தை கொண்டு வந்த பிறகு அவர் தேர்தலுக்கான ஆதரவை கொடுத்திருந்தாலும் பரவாயில்லை.
தேர்வு அதாவது இந்த தீர்மானத்தை கொண்டு வர முதலே இந்த ஆதரவை அவசரப்பட்டு கொடுத்ததன் பின்னணி எங்களுக்கு சந்தேகம் அளிக்கிறது. குறிப்பாக கடந்த முறையும் இந்த தேர்தலை பிற்போடுறதுக்காக முன்னின்று ஆதரவு கொடுத்தவர்கள் தமிழரசு கட்சியின் அடிப்படையில் மறுபடியும் இந்த தேர்தலை வைக்காமல் இருப்பதற்காகத்தான் இந்த தீர்மானம் பாராளுமன்றத்தில் வர முதலே ஓடிப்போய் ஆதரவை கொடுத்து இந்த தீர்மானத்தை கொண்டு வராமல் இந்த தேர்தலை நடாத்தாமல் இருப்பதற்கான முயற்சி எடுக்கிறார்களோ என்ற சந்தேகம் வெளிப்படையாக தெரிகிறது. ஆகவே இந்த வருகின்ற செப்டம்பர் 21 ஒரு முக்கியமான நாள் நான் நம்புகிறேன். ஏனென்றால் எங்களுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய நாளாக பார்க்கிறேன். என்றால் இன்றைக்கு நாங்கள் 2 வருடம் பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீண்டு கடந்த 2 வருடத்துக்கு முன்பு நாங்கள் பால்மா, கேஸ், கரண்ட், எரிபொருள் இல்லாமல் அதை விட அத்தியாவசிய பொருட்கள் இல்லாமல் இருந்து எங்களுடைய வாழ்வாதாரம் பொருளாதாரம் பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்து எங்களுடைய தற்போது அதாவது சேமிப்பு முடிந்து கடன் முடிந்து தற்போது இருக்கின்ற பாதாளத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதி பதவியை எடுத்த பின்பு மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சம் முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிற வேளையில் இந்த செப்டம்பர் 21 வருகின்ற தேர்தல் அரசை மாற்றும் அதாவது ஜனாதிபதியை மாற்றுமாக இருந்தால் தலைமையை மாற்றுமாக இருந்தால் போகின்ற திசையை மாற்றுமாக இருந்தால் மறுபடியும் கடந்த நிலைமைக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பை தவிர்க்க வேண்டும் என்றால் மறுபடியும் நாங்கள் இந்த 2 வருஷம் எங்களுக்கு கால அவகாசம் ஒரு மூச்சு எடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்த ஒரு பொருளாதாரத்தை மறுபடியும் கட்டி எழுப்பி கொண்டிருக்கிற தலைவர் அவர்களுக்கு நிச்சயமாக நாங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும். இது ரணில் விக்ரமசிங்க அவர்களை வெல்ல வைப்பதற்கான ஒரு தேர்தலாக நாங்கள் பார்க்கவில்லை. நிச்சயமாக இந்த இலங்கை நாட்டு மக்களை அவர்களுடைய குடும்பங்கள் அவர்களுடைய எதிர்கால சந்ததியினரை முன்னேற்றுவதற்கான நிச்சயமாக இருப்பை உறுதி செய்வதற்கான ஒரு தேர்தலாக இது இருக்கிறது. குறிப்பாக அரசு உத்தியோகத்தர்கள் இந்த வருகின்ற 2-3 நாட்கள் அவர்களுடைய வாக்குகள் பதிவுகள் இருக்கிறது. இந்த இடத்துல அவர்களை அனைவரையும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் குறிப்பாக அரசு உத்தியோகத்தர்களுடைய சம்பள உயர்வு கடந்த காலத்திலிருந்து தொடர்ச்சியாக அதிகமான சம்பள உயர்வு கிடைத்திருப்பது கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய காலகட்டத்தில். இப்போதும் அவர் விஞ்ஞாபனத்தில் இந்த வேலை திட்டத்தை போடாமல் அவர் தேர்தல் காலம் தொடங்க முதலே இந்த அவருடைய திட்டத்தின் அடிப்படையில் சம்பள உயர்வு இருந்திருக்கிறது. அதை இன்றைக்கு அமலும் படுத்திவிட்டார். ஆகவே இந்த சம்பள உயர்வு நாங்கள் வந்தால் தருவோம் என்று சொல்லுகின்ற இதர வேட்பாளர்கள் கூட இனி அவர்கள் இந்த அரச முறைமையில் பழகித்தான் இந்த சம்பள உயர்வை கொண்டு வர வேண்டும். ஆனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்த 2 வருடம் பொருளாதாரத்தை அவர்கள் மறுசீரமைத்ததின் அடிப்படையில் அவருக்கு தெரியும் எங்கே இருந்து இந்த நிதி மூலத்தை கொண்டு வரணும். திரை செய்தியிலிருந்து அனுமதியை பெற்றிருக்கிறார், IMF இந்த அனுமதியை பெற்றிருக்கிறார். அதன் அடிப்படையிலேயே சம்பள உயர்வு கிடைப்பதென்ற அடிப்படையில் இந்த சம்பள உயர்வு நிச்சயமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்குது. மற்ற வேட்பாளர்கள் சொல்லுகின்ற சம்பள உயர்வு அவர்கள் இனி இந்த நிதி வேலை திட்டங்களை பார்த்து அதுக்கான நிதி மூலத்தை கண்டுபிடித்து தருவதென்பது சந்தேகத்துக்குரிய விடயம். ஆகவே தற்போது இருக்கின்ற ஜனாதிபதி அவர்கள் இந்த நாட்டை மறுசீரமைக்கும் பட்சத்தில் இன்றைக்கு நாட்டினுடைய பொருளாதாரம் நல்லபடியாக போய்கொண்டு இருந்தால்தான் இன்றைக்கு இதில் இருக்கின்ற அரச உத்தியோகத்தர்களுக்கும் முன்னேற்றம் இருக்கும் என்ற அடிப்படையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு உங்களுடைய தபால் மூலம் வாக்களிப்புகளை செய்ய நான் கோருகின்றேன். ஜனாதிபதி பழி வாங்குவதாக நேற்று தினம் பாராளுமன்றத்திலே சுமந்திரன் கூறியிருந்தார். ரணிலுக்கு ஆதரவளிக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையில் இதை நீங்கள் எப்படி பார்க்க? நான் நம்புகிறேன், அதாவது இலங்கை தமிழரசு கட்சி தான் மக்களை பழி வாங்கிறது. ஏனென்றால் 2017 மாகாண சபை தேர்தல் வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்த கட்டத்தில் மாகாண சபை தேர்தலை பிற்போடுவதற்கு தமிழரசு கட்சி கையை உயர்த்தினதா இல்லையான்றதை அந்த இடத்துல சொல்லணும். உயர்த்தினவர்கள் நானும் அந்த பாராளுமன்றத்தில் இருந்தேன். அதே மாதிரி இன்றைக்கு இந்த தேர்தலை மறுபடியும் வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது அந்த தீர்மானத்தை பாராளுமன்றத்தில் கொண்டு அமுல்படுத்துகிற தினமாக நேற்று இருக்கின்ற பட்சத்தில்
அதை அமுல்படுத்திவிட்டு அந்த தீர்மானத்தை அமுல்படுத்திவிட்டு போய் அவருடைய ஆதரவை வேறொரு கட்சி கொடுப்பதாக கொடுத்து நிற்க முடியும். ஆனால் இந்த தேர்தலை வைக்கக்கூடாதுன்ற சிந்தனையில தான் இந்த ஆதரவை முன்கூட்டியே கொடுத்தாரோ என்ற சந்தேகம் எங்களுக்கு ஏற்படுது. அப்ப அந்த அடிப்படையில் மக்களை பழி வாங்குறது ஜனாதிபதியை தாண்டி தமிழரசு கட்சின்றது தான் இன்றைக்கு ஊர்ஜிதப்படுத்திருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கும் அவர்கள் நினைச்சுக் கொண்டிருக்கிறார்கள் கடந்த காலங்களில் மாறி தமிழரசு கட்சி சொல்லுகின்ற வேட்பாளருக்கு தான் தமிழ் மக்கள் ஆதரவு கொடுப்பார்கள் என்று. ஆனால் இன்றைக்கு தமிழரசு கட்சியே ஒவ்வொருவரா பிரிந்து பிரிந்து வேறு வேறு யாக்களுக்கு ஆதரவு கொடுப்பதற்காக நிற்கணும். அதாவது ஒன்று பொது வேட்பாளர் என்று சொல்லினோம். பொது வேட்பாளருடைய விஞ்ஞாபனம் வருவதற்கு முன்னிலே அதில் சிலர் போய் தீர்மானத்தை எடுக்கணும். அதில் கட்சி தலைவர் சொல்றார் தனக்கு தெரியாதுண்டு. அப்ப இன்றைக்கு தமிழரசு கட்சியுடைய தீர்மானம்தான் மக்களுடைய தீர்மானம் என்று அவர்கள் நினைச்சார்கள் என்றால் நிச்சயமா அவர்கள் மறுபரிசீலனை செய்யணும் இன்றைக்கு அவர்கள் இருக்கின்ற நிலைமையை. என்றால் மக்கள் ஏற்கனவே தீர்மானித்து விட்டார்கள். தாங்கள் கடந்த 2 வருஷம் கஷ்டப்படும் போது அந்த பொருளாதார நெருக்கடி வந்து இன்றைக்கு எரிபொருள் இல்லாமல், கரண்ட் இல்லாமல், கேஸ் இல்லாமல், பால்மா இல்லாமல் நாடே ஸ்தம்பிச்சு போய் ஒரு ஜனாதிபதி இல்லை, ஒரு பிரதமர் இல்லாமல் நாடுகள் இருக்கும்போது பல தலைவர்களை கேட்ட போதிலும் ஒருவரும் வராத பட்சத்தில் வந்த தலைவர் கௌரவ ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க என்ற அடிப்படையில் அவர் தந்த 2 வருஷ கால அவகாசம் இன்றைக்கு எங்களுடைய மக்களை ஓரளவுக்காவது அடுத்த கட்டத்தை நோக்கி போவதற்கான ஒரு ஊக்கத்தை தந்திருக்கிறது.